எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மனசுல எப்பவும் ஓடிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி இன்னைக்கு பேசலாமா? அதாவது பணத்த பத்தின கவலை இல்லாம மன நிம்மதியோட வாடுறது எப்படிங்கறத பத்தி தான். ஒரு நிஜ வாழ்க்கை ஆலோசகரோட அனுபவங்கள் மூலமா நிதி பாதுகாப்பை நோக்கி அந்த பயணத்தை நாம புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி இல்லையா? நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தானே நம்மளோட பெரிய ஆசையே. இந்த ஒரு எண்ணம் தான் நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்துக்கும் அடித்தளமா இருக்கு. ஆனா அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அது நம்ம மன அமைதிக்கான ஒரு வாக்குறுதி. சரி, நாம ஏன் இந்த பாதுகாப்பை இவ்வளவு தீவிரமா தேடுறோம்? அதோட உண்மையான காரணங்கள் என்னன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் காரணம் நம்ம குடும்பத்தோட வாழ்க்கை முறை. நாம இருக்கும்போதும் சரி, நமக்கு அப்புறமும் சரி, அவங்க இன்னைக்கு வாழ அதே சந்தோஷமான வாழ்க்கைய, அதே வசதிகளை இழக்கக்கூடாது. இது வெறும் பணத்தை பத்தி இல்ல, அவங்களோட தினசரி மகிழ்ச்சியை பத்தினது. அடுத்தது நம்ம பசங்களோட ஃபியூச்சர். அவங்களோட படிப்பு, கல்யாணம்னு வாழ்க்கையோட முக்கியமான கட்டங்கள்ல எந்த ஒரு பணத்தடையும் வந்துடக்கூடாது. அவங்க கனவுகளை நனவாக்க ஒரு உறுதியான பாதையை அமைச்சு கொடுக்கறது நம்ம கடமை இல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்த நிதி பாதுகாப்புங்கிறது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அது நமக்கும் தான். என் குடும்பம் சேஃபா இருக்குன்னு நமக்கு தெரியும் போது கிடைக்கிற அந்த மன நிம்மதி இருக்கே, அதுக்கு உண்மையிலேயே விலை கிடையாது. அதுதான் உண்மையான கேரண்டி. கடைசியா நாம விட்டுட்டு போற விஷயம், நமக்கு அப்புறம் நம்மள பத்தின நினைவுகள் அன்பானதா இருக்கணுமே தவிர நம்மால ஏற்பட்ட கடன்களா இருக்கக்கூடாது. என்ன ஒரு ஆழமான விஷயம் இல்லையா? சரி, இப்ப நமக்கு ஏன் பாதுகாப்பு வேணும்னு நல்லா புரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி, என்ன மாதிரியான பாதுகாப்பெல்லாம் இருக்கு? வாழ்க்கையில திடீர்னு வர்ற சவால்களை சமாளிக்க நமக்கு என்னென்ன கவசங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், வண்டிக்கு இன்சூரன்ஸ்னு நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கு. இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து நமக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குது. இதனால எந்த சூழலையும் நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும். ஆனா இங்க தான் ஒரு சிக்கல் வருது. இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு எது கரெக்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த குழப்பமான பாதையில நமக்கு வழிகாட்ட ஒரு எக்ஸ்பர்ட் தேவைப்படுறாரு. அவரோட பங்கு இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல வழிகாட்டியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்க வாங்க ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம். வேணுகோபால் மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஆலோசகர் இந்த இன்சூரன்ஸ் உலகத்தை ஒருத்தருக்கு எவ்வளவு சுலபமா மாத்தி கொடுக்க முடியும்னு இப்ப பார்க்கலாம். 27 வருஷத்துக்கும் மேல அனுபவம். இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, எத்தனையோ மார்க்கெட் மாற்றங்கள், பாலிசி ரூல்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்த அனுபவம். யாருக்கு எது கரெக்டா செட் ஆகும்னு துல்லியமா சொல்ற அளவுக்கு நிபுணத்துவம். 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இப்போ அவங்க எதிர்காலத்தை பத்தி நிம்மதியா ஃபீல் பண்றாங்க. இந்த நம்பர் பெரும் கஸ்டமர்ஸ் எண்ணிக்கைய காட்டல, வருஷக்கணக்கா சம்பாதிச்ச நம்பிக்கைய காட்டுது. சரி, 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் இருக்கு. இதனால நமக்கு என்ன லாபம்? சிம்பிள். மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் பிளான்ஸ் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நமக்கு எது கம்மி பிரீமியம்ல கிடைக்குமோ அதை நாம தேர்ந்தெடுக்க முடியும். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பர்ட் கூட சேர்ந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயமே இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். அது எப்படின்னு பாருங்க. இந்த ப்ராசஸ் ரொம்பவே நேரடியானது. முதல்ல நீங்க அவங்க கிட்ட உங்களோட தேவைகள் என்னன்னு பேசுவீங்க. ரெண்டாவது, அதுக்கேத்த பெஸ்ட் பிளானா அவங்க உங்களுக்கு காட்டுவாங்க. மூணாவது, பாலிசி ஆக்டிவேட் பண்ணி நிம்மதியா இருக்கலாம். அவ்வளவுதான். ஒரு எக்ஸ்பர்ட் கூட இருக்கும்போது இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப தெளிவா இருக்கும். சரி, இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலே அனுபவப்பட்டவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? அதுதானே உண்மையான ப்ரூஃப். இந்த நிதி பாதுகாப்பு பயணத்தை முடிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். பிரியா என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சிங்களா? மன அமைதி, இதுதான் நம்மளோட கடைசி இலக்கு. அதே சமயம் இந்த ப்ராசஸ் எளிதாகவும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒரு சரியான வழிகாட்டுதல் இருந்தா இது சாத்தியம். விக்ரம் இந்த 2 விஷயத்தையும் ஹைலைட் பண்றாரு. சிறந்த ஆதரவு, குறைந்த பிரீமியம். அதாவது நல்ல சர்வீஸும் கிடைக்கணும், பணமும் சேவ் ஆகணும். ஒரு நல்ல கைடு இருந்தா இது ரெண்டுமே சாத்தியம் என்பதற்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். கடைசியா நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இது வெறும் ஒரு பாலிசி வாங்குறது பத்தி இல்ல, இது நம்ம குடும்பத்தோட மன அமைதியை பத்தினது. அந்த மன நிம்மதிக்கே நாம என்ன விலை கொடுப்போம் யோசிச்சு பாருங்க.